ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுந்தர் சி இயக்கி நடித்த அரண்மனை 4 திரைப்படம் 19வது நாளில் ஒரு தரமான சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கு. ஸோ என்ன பண்ணுறத வீடியோக்களை போய் டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அரண்மனை 4 திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வந்து வரவேற்பு வந்து பெற்றிருந்தது. ஸோ எந்த ஒரு ரீசனால் அப்படின்னா, படம் வேற லெவலில் இருக்குது. அதை தாண்டி போட்டியாக வேறு எந்த ஒரு திரைப்படமும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த ஒரு ரீசனால் எல்லாருமே அரண்மனை 4 திரைப்படத்தை தான் விரும்பி வந்து பார்த்தாங்க. இதனாலேயே வசூலில் சக்கைப்படம் வந்து போட்டிருந்தது. முதல் நாளையே 6 கோடி வரைந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ அடுத்தடுத்து தொடர்ந்து புது படங்கள் சரியாக இல்லாத காரணத்தினால மக்கள் எல்லாருமே அரண்மனை 4 திரைப்படம் தான் கொண்டாடினாங்க. இதனால தற்போது வரைக்கும் அரண்மனை 4 திரைப்படம் 19வது நாள் முடிவில் 100 கோடி வசூல் செய்துள்ளதாக அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு திரைப்படத்தை தொடர்ந்து கலகலப்பு திரைப்படத்தோட அடுத்த பாட்டு வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ஒரு படமும் வசூலில் சக்கை போடும் அப்படின்றத எந்த ரோட்டும் வந்து கிடையாது. அந்த ஒரு திரைப்படமும் காமெடி கலந்த திரைப்படமாக வந்து இருக்கு. ஸோ ஓகேன்பா, அரண்மனை 4 திரைப்படம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதையும், இந்த ஒரு திரைப்படம் தற்போது வரைக்கும் 100 கோடி வசூல் செய்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே அன்பா, தேங்க்யூ.